ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 12 சிபிஎஸ்சி மேக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸோட 5 மார்க்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஏன்னா மேக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியான சாப்டர்னா இந்த சாப்டர். இதில் ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக வரும். இதில் ஷார்ட் கட்ஸும் சொல்லித்தரேன், அங்கேயே வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் போடுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு பாருங்கள். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இருக்கா, ஸோ அதை அப்படியே போட்டுருங்க. இப்போ ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் இருக்குது. ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்னும் போது அதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸ்னால் 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னும் போது என்ன பண்ணோன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரோ ஃபஸ்ட் அழிச்சிடறேன். இங்கே 2 இருந்துச்சா, அந்த 2 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ 2 போட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். 2 2s are 4, 2 × -2 -4. கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் போட்டு இந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணும். -4 × 1 -4 ப்ராக்கெட் போட்டு -4 போட்டுக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இங்கே -3 இருக்குது, -3 போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் டிலீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுனா இப்போ இந்த ரெண்டு நம்பர் 3 2s are 6, ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் தான் ஆகும். 6 -5. நெக்ஸ்ட்டு +1 போட்டு எந்த நம்பர்னால் இப்போ எதை டிலீட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரோ இந்த காலம் மீதி 4 நம்பர். ஸோ இந்த மீதி 4 நம்பர் பண்ணும்போது 3 4s are 12, ரெண்டுமே மைனஸ்ன்றதால ப்ளஸ் ஆகிடும். 12 - 10. ஓகேவா. ஸோ இப்போ 2 × -4 + 4 ஆகிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் +4 ஆகிடும். -3 × 6 - 5 1, 12 - 10 வந்து 2. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். -4 + 4 0, 0 × anything 0, 0 -3 + 2 அப்படின்னும் போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து -1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -1 கீழே மென்ஷன் பண்ணுறேங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் வேணும்னா, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்றதால இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு பண்ணோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்க நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிங்க, ஈஸியாக மார்க் வந்துடும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடுங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். 2 3 1 -3 2 1 5 -4 -2. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணோம். 2 3 1 -3 2 1. அதேமாதிரி இந்த ரெண்டு காலமும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்கள். 2 -3 5 2 -3. இங்கே வரும்போது 3 2 -4 3 2. இப்போ என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த காலமையும் இதையும் டிலீட் பண்ணிடணும். ஓகே. இப்போ ஈஸியாக கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ கோஃபேக்டர் அப்படின்னும் போது ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஷார்ட்டாக எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 நம்பர். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 4 நம்பர் எடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம டிட்டர்மினன்ட் பண்ண மாதிரியே பண்ணலாம். ஸோ 2 × -2 வந்து -4. ஸோ மைனஸ் ஆஃப் எப்போவுமே இங்கே ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருந்தாலுமே அது ப்ளஸ் போட்டுருங்க. அப்போ -4 4 × 1 4, ரெண்டுத்தில் எதனா ஒன்று மைனஸ் இருந்தாலே அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ +4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 4 நம்பரை ஒரு பேராக பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 1 × 5 5 5 1s are 5, ரெண்டும் மைனஸ்னால் மைனஸ் தான் வரப்போகுது. 6 3 2s are 6. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 4 நம்பர் அப்படின்னும் போது இந்த பேர் 3 4s are 12 12 -10. ஓகேவா. ரெண்டு மைனஸ் இருந்தாலுமே ப்ளஸ் தான். 3 4s are 12 -10. முடித்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இதை கூட நீ கேன்சல் பண்ணி வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 4 அப்படின்னும் போது இந்த பேர் அப்படியா. ஸோ நான் வரும் -4 × 1 -4,
ரெண்டுத்தில் எதனா ஒரு மைனஸ் இருந்தாலே ப்ளஸ் போட்டுருங்க. 3 2s are 6. நெக்ஸ்ட்டு அடுத்த 4 அப்படின்னும் போது இங்கே வரப்போகுது. என்ன வரும்? 2 2s are 4 -4 -5 -4 -5. அடுத்த 4 போது இந்த பேர் 6 3 5 3 5s are 15 15 minus of minus ப்ளஸ் ஆகிடும் 8. நெக்ஸ்ட்டு இந்த 4 வரும்போது நான் வரும் 3 1s are 3 3 -2. நெக்ஸ்ட்டு இந்த பேர் என்னென்ன இருக்குது பாருங்கள். 1 into 3 -3 -2 -3 -2. லாஸ்ட்டாக இந்த 4. சரியா? ஸோ 2 2s are 4 4 ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 9. ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணி போட்டுடலாம். கோஃபேக்டர் அப்படின்னும் போது இது 0 ஆகிடும். 5 - 6 -1 ஆகிடும். இது வந்து 2 ஆகிடும். இதுவும் 2 -9 23 3 -2 1 -5 13. இப்போ இங்கேயே நம்ம வெரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது பண்ணுறப்ப கண்டிப்பாக எரர் வரும். நிறைய பேருக்கு எரர் வந்துடும். இதுக்கப்புறம் போகிற ஸ்டெப்பெலாம் தப்பாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் இதில் வெரிஃபை பண்ணிடணும். எப்படி வெரிஃபை பண்ணணுன்றதை இப்போ பாருங்கள். இப்போ கோஃபேக்டர் கரைச்சிருக்கா? ஸோ கோஃபேக்டரோட இந்த ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே 2 இங்கே 3 இங்கே 1 மல்டிபிள் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் போட்டுங்க. இதுனா ஆகிடும் 0 0. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பண்ணால் -3 -3 + 2 -1 வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இன்ட்டு -3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணனா வரும் பாருங்கள். -3 2s are 6 -6 -18 + 23 16 6 24 வரும். -24 + 23 -1. நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்குது. இங்கே -4 இருக்குது. -2 இருக்குது. 5 5 20 20 13 2s are 26 -26. ஸோ -1. ஸோ இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணோன்னா மூணுத்துலேயுமே -1 -1 -1 வந்திருக்கு. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. சரியா? ஸோ நம்மளுக்கு இந்த வெரிஃபை கன்ஃபார்மாக பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போகணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோஃபேக்டரை அந்த ஏ மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணும்போது 3 ரோலையுமே சேம் வேல்யூ வரணும். வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்டு. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பும் போட்டுருங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா A11 A12 A13 அப்புறமா இங்கே கூட சைடில் போட்டுங்க A21 A22 A23 அதேமாதிரி A31 A32 A33. ஏன்னா இதோட வேல்யூ மென்ஷன் பண்ணுறோங்க. சரியா? ஏன்னா நம்ம இது ஷார்ட்கட்டில் போட்டோம். இருந்தாலும் இந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணிட்டா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 0 -1 2 இங்கே வந்து 2 -9 -5 இது 2 இன் ரோ வைஸ் கரெக்டாக போகணும். 0 -1 2 0 -1 2 2 -9 23 இது. சரியா? ஸோ 23 நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 1 -5 13. சரியா? ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா கோஃபேக்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா கோஃபேக்டர் முடித்தோடனே அட்ஜாயிண்ட் தான் தேவை. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னும் போது என்ன பண்ணோம்? ஜஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி எழுதினோம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி எழுதுனா இந்த காலமெல்லாம் ரோ வைஸை நான் எழுதிக்கிறேன். 0 2 1 -1 -9 -5 2 23 13. சரியா? ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு மார்க் கொடுப்பாங்க. இதை கரெக்டாக எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் 1/det of A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ இங்கே எழுதிடுறேன். 1/-1 இதோட வேல்யூ 0 2 1 -1 -9 -5 2 23 13. சரியா? இந்த மைனஸ் வேணால் கூட உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ இந்த ஏ இன்வர்ஸை நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். இந்த -1 உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது ஏ இன்வர்ஸோட வேல்யூ 0 -2 -1 1 9 5 -2 -23 -13. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் முடிச்சிட்டோம். யூஸிங் த ஏ இன்வர்ஸ் சால்வ் த ஈக்குவேஷன் இருக்கா?
ஸோ இப்போ இதை இன்னொரு முறை இங்கே பேஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இந்த கொஸ்டின் இன்னொரு முறை வச்சிட்டோன்னா ஏ இன்வெர்ஸ் நம்ம போட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதணுன்றதை கிளியராக பார்த்துங்க. ஈக்குவேஷனை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். 2 - 3 5 3 2 -4 அதேமாரி 1 1 -2. இங்கே என்ன பண்ணோன்னா XYZ போட்டுக்கணும். XYZ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் 16 -4 -3 ஓகேவா. ஸோ இப்போ இதை ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸு இது பி. எக்ஸ் வேணும்னா ஏ இன்வர்ஸ் பி. சரி, இப்போ இந்த கொஸ்டினை மேட்ரிக்ஸை பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். 2 3 1. இந்த ரோவில் 2 3 1 இருக்கா? இல்லை. அது எப்படி இருக்குது? ட்ரான்ஸ்வர்ஸ் மாதிரி இருக்குது. 2 3 1 இங்கே இருக்குது. -3 2 1 இந்த இப்படி இருக்குது. 5 4. அப்போ ஏவும் நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸு அதுவுமே ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது. ஸோ இதுமாரி கொஸ்டினில் என்ன பண்ணுன்றதை கிளியராக பார்த்துங்க. ஓகே, சப்போஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் எப்படி இருக்குன்னா இங்கே 2 3 1னா இங்கேயும் 2 3 1 இதே ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஏ இன்வெர்ஸை அப்படியே எடுத்து போட்டு சால்வ் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த மேட்ரிக்ஸும் நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது. அப்போ இந்த ஏ இன்வெர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்னொரு முறை ஆன்சரையும் ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஏ இன்வெர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 0 1 -2 -2 9 -23 -1 5 -13. இந்த ஸ்டெப்பு மட்டும் கிளியராக பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸும் இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸும் ட்ரான்ஸ்வர்ஸாக இருந்ததால் ஏ இன்வெர்ஸையும் ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரியா? இப்போ மற்ற ஸ்டெப்ஸ் ஈஸியாக போட்டலாம். x = a inverse into b. x = a inverse இந்த வேல்யூ. ஸோ x = a inverse 0 1 -2 -2 9 -23 -1 5 -13. b-யோட வேல்யூ இதுதான். ஸோ b-யோட வேல்யூ 16 -4 -3. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 0 into anything 0 1 into -4 -4 minus of minus 3 3 2s are 6. அப்போ இது பண்ணும்போது 16 2s are 32 -32 minus 4 9s are 36 minus of minus plus 23 into 3 பண்ணும்போது 3 3s are 9 3 2s are 6 69. நெக்ஸ்ட்டு -16 5 4s are 20 -20 minus plus 13 3s are 3 3s are 9 3 1s are 3 39. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ -4 + 6 வந்து 2 2வா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 32 36 32 36 ஆட் பண்ணால் 8 68 68 -68 + 69னா 1ன்னு வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 46 46ல் -46ல் 39 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 3 ஆகிடும். இது வந்து 6 + 1 7 -7. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு நம்ம வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின். எப்படி வெரிஃபை பண்ணன்றதை பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன், இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கா, இதில் XYZ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதில் 2 ஒய்க்கு பதில் 1. இங்கே வந்து நான் வந்து பாருங்கள் -7. ஸோ -7 இங்கே பார்த்தீங்களா, இங்கே நம்ம எரர் பண்ணியிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னா சப்ஸ்டியூஷனில் தப்பாக வர பாருங்கள். 2 எக்ஸ் வந்து 2ன்னு அப்படியே போட்டேன், ஒய் வந்து 1ன்னு போட்டேன். -2 × -7 பண்ணனா 14 வந்துடும். எல்லாமே ப்ளஸில் வரும், -3 வராது. ஸோ அப்போ எரர் இருக்குது. ஸோ அப்போ எரர் எந்த இடத்துலனா இந்த இடத்துல. இதே மாதிரி தான் எக்ஸாமில் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்ட்டு. ஸோ அதனால தான் வெரிஃபை பண்ண சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -36 தான் வந்திருக்கும். -36 + 39 போது என்ன வந்திருக்கும், +3 தான் வரும். சரியா? +3 தான் வரும். கரெக்டாக? அப்போ இதில் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனாச்சும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். எக்ஸுக்கு வந்து 2 ஒய்க்கு வந்து 1 எக்ஸுக்கு வந்து 2 சொன்னால் 2 1 -2 × 3 பண்ணும்போது 3 -6 3 -6 வந்து -3 கரெக்டாக வந்திருக்கான். ஸோ இந்த ஸ்டெப்பு கன்ஃபார்மாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டு. சரியா? அப்போ ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 1 இசட்டோட வேல்யூ 3 வெரிஃபைட். ஓகேவா? அங்கே 5 மார்க் கன்ஃபார்மாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 5 மார்க்கை இதை போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் மட்டும் நல்லா பொறுமையாக போட்டு பாருங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்கள், இதுக்கு மஸ்ட்டு தெரியணும். இப்போ இதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே x 1/x அதை பற்றி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். அதை மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ யூஸ்வலாக ஏ மேட்ரிக்ஸ் இது இருக்குது.
ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இங்கே சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஆர்டர் பாருங்கள், இந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்குது, இந்த ஆர்டரும் சரியில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொஸ்டினை நம்ம மாற்றிக்கணும். சரியா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், 2 - 3 5 1 1 - 2 3 2 - 4 இங்கே வந்து எக்ஸ் ஒய் Z போட்டு 11 - 3 - 5 இப்படி போடுறோம். ஆனால் இப்படி போட்டால் என்ன ஆகிடும், இந்த மேட்ரிக்ஸும் சரியில்லை, ரோ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஏக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஷினை மாற்றிக்கணும். அப்போ இதை எப்படி மாற்றலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ அதே மாதிரி இருக்குது 2 3 5. செகண்ட் ரோவில் 3 2 - 4 இருக்குது. அப்போ அதையே எழுதிடுங்க 3 2 - 4. இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதிடுங்க, இந்த ஈக்குவேஷனை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா. ஸோ கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இப்போ இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த ஆர்டர் வந்துடும். அப்போ இங்கேயுமே பி மேட்ரிக்ஸும் மாறி இருக்கும். அப்போ தான் கரெக்டாக வரும். சரியா, 3 2 - 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 1 - 2. சரியா, XYZ போட்டுங்க. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் 11 - 5 - 3 வரும். ஸோ இப்படி வச்சு சால்வ் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும். சரியா, ஸோ அந்த ஆர்டரை வெரிஃபை பண்ணி போட்டுங்க. ஓகேவா. ஸோ இது நான் சால்வ் பண்ணல, நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் போட்டுங்க. நெக்ஸ்ட் மெத்தடு ப்ராடக்ட் ரூல் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா, ஸோ இது ஏ மேட்ரிக்ஸு, இது பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டு இதை மல்டிபிள் பண்ணாலே போதும். ஏ டாட் பின்னா என்ன பண்ணுவோம், இந்த ரோ இந்த காலம். ஸோ நான் எழுதாமல் அப்படியே பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோம், இந்த ரோவும் இதுவும் மல்டிபிள் பண்ண போகிறோமா. அப்போ நான் வரும் பாருங்கள், 1 × 2 2 -1 - 4 + 4 0 × anything 0. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த காலம். சரியா, ஸோ இந்த காலமில் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு வந்துடலாம். 1 × 2 2 -1 × 2 -2 0. நான் அப்படியே போட்டு வந்துடுறேன். 1 × -4 -4 -(-) +4 0. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த ரோ எடுத்துக்கணும். இந்த ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டுக்கு இந்த காலம், செகண்டுக்கு இந்த காலம், தேர்டுக்கு இந்த காலம். ஓகேவா. ஸோ 2 2s are 4 -3 4s are 12 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 2 3s are 6 -4. இப்போ இங்கே வரும்போது 2 4s are 8 -8 3 4s are 12 -12 +10 0 × anything 0 1 × -4 -4 +4 0 1 × 2 2 2 × -1 -2 0 +0. இது பண்ணும்போது நான் 1 × -4 -4 ஆகிடும். 2 5s are 10 வரும். சரியா, அப்போ ஏ டாட் பி நான் வருது பாருங்கள். ஏ டாட் பி பண்ணும்போது 2 + 4 6 +2 -2 0 +4 -4 0. இது வந்து 4 + 8 12 12 - 12 0. இந்த 4 கேன்சல் ஆகிட்டு 6 மட்டும் வரப்போகுது. இது நான் வரும் பாருங்கள். ஸோ இதில் இந்த இடத்துல 0 தான் வரணும். என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், 4 5s are 20. இது 20 வந்திருக்கும். சரியா, ஸோ எப்போவுமே ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 0. அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ எப்போவுமே ஐடென்டி மேட்ரிக்ஸாக தான் வரும். இது பண்ணும்போது +4 -4 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும் 6. ஸோ இது மாதிரி தான் வந்திருக்கும். சரியா, இதை நான் எப்படின்னு சொல்லலாம்னா ஏ டாட் பி வந்து 6 டைம்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏ இன்வெர்ஸ் இதில் ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் கேட்டாங்கன்னா தான் ஈஸியாக போட்டு வந்துடலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மட்டில் எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் -3 + 3 அந்த சைடு வரும்போது -3 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு -1 இசட்டே இல்லை 0. நெக்ஸ்ட்டுக்கு இது வந்து 2 3 4 2 3 4 எக்ஸ் இல்லை 0 ஒய் வந்து 1 2 இங்கே வந்து XYZ போட்டுப்போம். XYZ போட்டு இங்கே வந்து 0 வராது. இந்த 3 இந்த சைடு வந்திருக்கும், +3 இருந்திருக்கும். 3 17 7. சரியா, இது ஏ, இது எக்ஸு பி. ஏ இன்வெர்ஸ் நம்ம போன சம்லாம் கண்டுபிடிப்போம் பார் பெருசாக, அது மாதிரி கண்டுபிடிக்க தேவை. எக்ஸ் = ஏ இன்வெர்ஸ் பி. இதை போட்டு வச்சுங்க. இதை கம்பேர் பண்ணுங்கள். இது எந்த மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஏ மேட்ரிக்ஸ் இது மாதிரி இருக்கா. 1 -1 0 2 3 4 0 1 2. அப்போ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஏ × பி வந்து 6i வந்திருக்கு. ஸோ இதோட இன்வெர்ஸ் தான் வேணும். அப்போ பி = 6i/ஏன்னு இருக்கும். ஸோ ஐயை வந்து 1ன்னு சொல்லலாம். b/6 = ஏ இன்வெர்ஸ். அவ்வளோதான் லாஜிக்கு.
ஓகேவா? அப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம பெருசாக கண்டுபிடிப்போம்ல, அது கண்டுபிடிக்க தேவையில்ல. ஏ இன்வர்ஸோட வேல்யூ ஷார்ட்டாக முடிச்சலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு b/6. பினா இது. அப்போ 1/6 பியோட வேல்யூ அப்படியே போட்டுருங்க. 2 2 -4 -4 2 -4 2 -1 5 கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பியா. ஸோ x இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ இந்த வேல்யூ 1/6 இதை அப்படியே போட்டுங்க. 2 2 -4 -4 2 -4 2 -1 5 பியோட வேல்யூ 3 17 7 3 17 7 பண்ணுங்க பார்க்கலாம். 2 3s are 2 3s are 6 17 2s are 17 into 2 பண்ணா 2 7s are 14 2 1s are 2 3 34 34 plus 34 minus 7 4s are 28 4 3s are 12 minus 12 17 2s are 34 plus 34 minus 28 சரியா? ஸோ இங்கே 1/6 அப்படியே தான் இருந்திருக்கும். 1/6 அப்படியே இருந்திருக்கும். இது 2 3s are 6 minus 17 5 7s are 35. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். அப்படியே போட்டு வாங்க பார்க்கலாம். 1/6 வெளியிலே இருக்கட்டும், 1/6 வெளியில் இருக்கட்டும். 34 + 6 வந்து 40. 40ல் 28 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 3 10 to 12 நான் 12 + 12 தான் வரும். 12 இப்போ 38 ஒரு 12 10 1 3 4 5 50ல் -50ல் 34 போச்சுன்னா பாருங்கள். 4 6 1 60 16 இதை இன்னொரு முறை கிளியராக பாருங்கள். 12ம் 28ம் ஆட் பண்ணால் 30 40 -40 -40ல் 34 போச்சுன்னா -6ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதில் 35 + 6 வந்து 41. 41ல் 17 போச்சுன்னா 3 1 இதுனா வரும் 4 வரும். 4 3ல் 1 போச்சுன்னா 2 24. அப்போ இதை டிவைடட் பை 6 பண்ணும்போது என்ன வந்துடும் பாருங்கள். 12/6 வந்து 2 -1 6 4s are 24. நம்ம போட்டது கரெக்டாக வெரிஃபை பண்ணோம் எப்போவுமே. ஸோ 3 XYZ மூணுமே இருக்கிற ஈக்குவேஷனில் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். 2x + 3y + 4z = 17. 2 2s are 4 மைனஸ் ப்ளஸ் தான் 3 × -1 -3 ஆகிடும். 16 4 4s are 16 1 4ல் 3 போச்சுன்னா 1 1 + 16 17 17 = 17. ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். புரிஞ்சுச்சா? ஸோ ப்ராடக்ட் ரூல்னால் ரொம்ப ஈஸியாக போடலாம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக நான் தான் வரும், ஐ மேட்ரிக்ஸாக தான் வரும். அதை வச்சு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ XYZ அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதுங்க. x = 2 y = -1 z = 4. சரியா? ஸோ எல்லா மாடலும் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு மாடல் இதுவுமே பார்த்துக்கலாம். ஸோ இதுலையுமே for the matrix A show that a square minus 5a plus 4i = 0 find the a inverse. ஸோ ஏ இன்வர்ஸ் இந்த மெத்தடில் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வெரிஃபை பண்ணணும். a² கண்டுபிடிக்கணும், 5a கண்டுபிடிக்கணும், 4i. அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸ் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரி, a² போட்டுடலாம். a² அப்படின்னும் போது 2 -1 1 -1 2 -1 1 -1 2. இன்னொரு முறை இதே மேட்ரிக்ஸ் போடுங்க. 2 -1 1 -1 2 -1 1 -1 2. ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ்னா வரும் a² வரும் 2 2s are 4 -1 -1 +1 ஆகிடும். 1 × 1 1. அதேமாரி இது பண்ணுங்கள். 2 × -1 -2 -1 × -1 × 2 -2 1 × -1 -1 2 1s are 2 +1 +2. ஸோ இது கேல்குலேஷனில் கரெக்டாக போட்டுவாங்க. -1 × 2 -2 2 × -1 -2 1 -1 × 1 -1 இதுனா ஆகிடும் +1 ஆகிடும். +4 2 2s are 4 -1 -1 +1 ஆகிடும். ஸோ -1 × 1 -1 -2 -2. சரியா? ஸோ கரெக்டாக பண்ணிவிட்டாங்க. 1 × 2 2. அப்புறமா +1 +2 -1 -2 -2 அகெயின் -2. இங்கே வரும்போது 1 +1 +4. ஸோ a² வேல்யூ இங்கே போட்டு வந்துடுறேன். a² வேல்யூ என்ன இருக்குது? a² 4 5 6. இது வந்து 4 1 -5. இது 4 5. இது வந்து -5. 2 2 4 -5 4 1 6
6 இது வந்து -5. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 2 + 2 4 5 -5 6. ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூ இது -5a. ஸோ -5a நான் போட்டுக்கிறேன். ஸோ -5a மைனஸையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். -5 × 2 -10 -10 + 5 -5 5 -10 5 5 -10. ஸோ அப்படியே சைனும் மாற்றி வச்சுருக்கணும். எங்கெங்கே மைனஸ் இல்லையோ அங்கே மைனஸ் இருக்கும். இங்கே மைனஸ் இல்லை, மைனஸு, இது மைனஸ் இல்லை. இதுக்கு வந்து நான் வந்திருக்கோம் பாருங்கள், ஆப்போசிட்டு. இதுக்கு மைனஸ் வந்திருக்கும். -5 5 -10. ஸோ இதில் மட்டும்தான் 2 இருக்குது. 10. ஓகே, கரெக்டு. இப்போ இதெல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏ ஸ்கொயரோட வேல்யூ இது. ஏ ஸ்கொயரோட வேல்யூ 6 -5 5 -5 6 -5 5 -5 6 ஏ ஸ்கொயரு ப்ளஸ்னே போட்டுக்கிறேன். ஏன்னா -5 நான் பண்ணியிருக்கேன். ஸோ -10 5 -5 5 -10 5 -5 5 -10. ஸோ 4i அப்படின்னும் போது நான் அர்த்தம் 4 0 0 0 4 0 0 0 4. ஸோ இதை பண்ணால் நல் மேட்ரிக்ஸ் வரணுமா, வருதா பார்க்கலாம். 6 + 4 10 10 - 10 0, கரெக்டு. ப்ளஸ் -5 + 5 0 0. இதுவுமே +5 -5 0. நெக்ஸ்ட்டு -5 + 5 0, இது 0. 6 -4 -10 இதுவுமே 0 வருது. -5 + 5 0. +5 -5 0 -5 + 5 0 6 + 4 10 -10 0. வெரி குட். ஸோ நல் மேட்ரிக்ஸ் வந்துச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆனால் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் எப்படி பண்ணோன்றதை கிளியராக இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். இப்போ ஏ இன்வெர்ஸ் எப்படி பண்ணோன்றதை பாருங்கள். ஏ ஸ்கொயர் -5a + 4i 0வா, இது கூட ஏ இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணும். ஏ ஸ்கொயர் × ஏ இன்வெர்ஸ் -5a × ஏ இன்வெர்ஸ் ப்ளஸ் 4i × ஏ இன்வெர்ஸ் = 0வா. இது ரெண்டுத்தையும் பண்ணானா வரும், ஏன்னு வரும். இது வந்து ஏவும் ஏ இன்வெர்ஸும் போயிட்டு -5i வரும். இது வந்து என்ன வரும், 4a இன்வெர்ஸ் ப்ளஸ் 4a இன்வெர்ஸ் = 0. சரியா. இந்த 4a இன்வெர்ஸ் மட்டும் இங்கேயே இருக்கட்டும். இந்த டேர்ம்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்ன ஆகிடும், 5i அந்த சைடு போச்சுன்னா +5i ஆகிடும். இது வந்து -a ஆகிடும். புரிஞ்சா பாருங்கள் ஒரு முறை கிளியராக. எல்லாத்தோட ஏ இன்வெர்ஸ் பண்ணும்போது இது ஏவாயிடும். இது ஏவும் ஏ இன்வெர்ஸ் போயிட்டு ஐன்னு வரும். இது வந்து ஏ இன்வெர்ஸ்னு இருக்கும். ஸோ ஏ இன்வெர்ஸ் மட்டும் வேணுன்றதால இந்த -5 இந்த சைடு வரும்போது +5i, இது -a. ஸோ இதை பண்ணாலே அப்போ ஏ இன்வெர்ஸ் அப்படின்னும் போது 1/4 × 5i - a அவ்வளோதான். சரியா. இது மாதிரி தான் இதுக்கு போடணும். நீங்கள் பாட்டுன்னு அந்த பழைய மெத்தடில் போடக்கூடாது. ஸோ 1/4 அப்படியே இருக்கட்டும். 5i என்னும் போது நான் வரப்போகுது 5 0 0 0 5 0 0 0 5. சரியா. ஸோ -a என்னும் போது 2 -1 1. நான் ப்ளஸ்ன்னே போட்டுக்கிறேன். ப்ளஸ்ன்னு போட்டு இதில் சைன் மாற்றிக்கிறேன். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. சரியா. 1 -2 1 -1 1 -2. சரியா. அப்போ 1/4 × 5 -2 5 -2 வந்து 3 +1 தான் இருக்குது. 0 + 1 1 1. இது -1 அப்படியே இருக்கும். இது 1 5 -2 5 - 2 3 1 -1 1 5 -2 வந்து 3. சரியா. இதுதான் ஏ இன்வெர்ஸோட வேல்யூ. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதுவுமே ஈஸியான மெத்தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்தா பயப்படாதீங்க. 10th லெவலில் தான் இது. சரியா. 10th கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் கௌதம் பைஸ் பென்னு 5 பென். பென்னை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பேகை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்டல் பாக்ஸ் வந்து இசட்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். 5 பென்னா அப்போ 5x 3 பேக் 3y + 1z ஃபார் த சம் ஆஃப் காஸ்ட் 160. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த சேம் ஷாப் விக்ரம்னு ஒரு பையன் 2 பென்னு 2x + y + 3z 190. அதே மாதிரி அன்குர் பைஸ்
1 pen x plus 2y plus 3z இவன் வந்து 250. ஸோ யூஸிங் த மேட்ரிக்ஸ் மெத்தட் ஃபைன் த டோட்டல் காஸ்ட். சரியா, இங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைன் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாட்டுனா XYZ கண்டுபிடிச்சிட்டோம், அவள் தான் விட்டுற போகிறீங்க. ஃபைன் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் XYZ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3x கண்டுபிடிக்கணும், 2y கண்டுபிடிக்கணும், z கண்டுபிடிச்சி டோட்டல் காஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் இதை ஸ்டெப்ஸ் போட போகிறதில்ல, நீங்களே போடுங்க. ஸோ வேர்டிங்ஸை எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை யூஸ்வலாக நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணுங்கள். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன வந்திருக்குன்னா -22 வந்திருக்கு. ஏ இன்வெர்ஸ் இங்கே இருக்குது. XYZ வேல்யூ 10, 20, 50 வந்திருக்கு. ஸோ டோட்டல் காஸ்ட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்திருக்கும் 120 வந்திருக்கும். சரியா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். ஒர்க் ஷீட் அட்டாச் பண்ணியிருப்பேன், அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 10 கொஸ்டினாச்சும் போட்டு பாருங்கள், அப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ் பேஸ் ஸ்டடி எப்படி போடுறதுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஈஸியான கேஸ் பேஸ் ஸ்டடியாக இருக்கும். அதில் ஏன் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக 5 மார்க் மாதிரியே போட்டுருவீங்க. இது நம்மளே ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணுறது. அதனால் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டடி வந்தாலும் ஈஸியாக போடலாம். கொஸ்டினை படிங்க. எவ்ரி இயர் a school offers a scholarship to the girl children and meritorious achievers based on the certain criteria. In the section 2022-23, the school offered monthly scholarship rupees 30,000 each to some girls. So 3,000 to girls and 4,000 to meritorious achievers. Okay, wow. As well as sports. In all, 50 students were given the scholarship. 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் வந்து 1,80,000. சரியா, 1,80,000. ஸோ இதுதான் கிவன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த கிவன் இன்ஃபர்மேஷன் அல்ஜிப்ரிக்கலி யூசிங் த மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனாக போட சொல்கிறாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 50. ஸோ நான் கேர்ள்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மெரிட்டேரியஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு பேரையும் சேர்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்களாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 50 இருக்காங்களாம். ஓகேவா, ஸோ அது ஒரு ஈக்குவேஷனு. ஸோ இவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் கேர்ள்ஸுக்கு 3,000 கொடுத்துருக்காங்களா, அப்போ 3,000 எக்ஸு ப்ளஸ் 4,000 ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்குன்னா 1,80,000. ஸோ இதை 1000ஆல் டிவைட் பண்ணால் 3030 1,80,000. அந்த 30 போயிடுச்சுன்னா 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 180. ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கலி ஈக்குவேஷன், இதுதான் வந்து அல்ஜிப்ரிக்கலி ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. சரியா, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸு ஒய் இதை ஈக்குவேஷனாக எழுதிக்கிறேன். அல்ஜிப்ரிக்கா மேட்ரிக்ஸ் மெத்தடில் எழுதும் போது 1 1 3 இங்கே வந்து 3x, இது 4y 3 3 1 1 3 4. இங்கே வந்து x, y ஈக்குவல் டு 50/180. 50/180. இதுக்கு சொல்யூஷன் வருமா இல்லையான்னு பார்க்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 4 - 3 1. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0. ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட், கன்சிஸ்டன்ட். தேர்ட் கொஸ்டின் இங்கே போட்டுடலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட் கிவன் த சால்வ் த மேட்ரிக்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், 2/A இன்வெர்ஸ் வந்து 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2x2 மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணும், ஷார்ட் ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். இந்த சைடு இருக்குது 4 1, இதை வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணும், -1 -3. இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. சரியா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏல இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்போ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ என்ன இதுக்கு அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் வந்து 1 தான், 1/1. ஸோ ஏ இன்வெர்ஸ் வந்து 4 - 1 -3 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது தானே எக்ஸ் ஏ, இது எக்ஸு, இது பி. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பியா. அப்போ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ 4 - 1 -3 1. பியோட வேல்யூ என்ன இருக்குது, 50 180 இருக்குது. இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ சால்வ் பண்ணால் 4 5s are 20 200 - 180. இது வந்து -150 + 180. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 200 - 180 வந்து 20, ஒய்யோட வேல்யூ 30.
எக்ஸ் 20 ஒய் 30 அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சாலே 2 மார்க் சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்களா. ஸோ எக்ஸ் 20. ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் கொஸ்டினில் அப்படியே மூவ் பண்ணி பண்ணுறேன். அட் த அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கிவன் டு த சில்ட்ரன் கேர்ள் சைல்டு அண்ட் மேரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணால் எப்படி, இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4000 சரியா. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 3000 4000 இருந்துச்சா, இப்போ 4000 3000 போட போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து 3x + 4yயா, அப்போ 4x + 3y எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரியா. 4x + 3y 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதான் 4000. ஆக்சுவலாக 4000 போட்டுங்க, இனிஷியல் அமௌண்ட் 4000 தானே. அப்போ 4000 இன்ட்டு எக்ஸ் 20 ப்ளஸ் 3000 இன்ட்டு ஒய் வந்து 30. இதை ஆட் பண்ணோன்னா 4 2s are 8, 80,000 ப்ளஸ் 90,000. 80,000 90,000 வந்துடும் 1,70,000 சரியா. 1,70,000. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாப்டர்ஸும் போடுறேன், வாட்ச் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த சாப்டர் டவுட்டு, எதை நெக்ஸ்ட்டு போகணுன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த சாப்டரு சீக்கிரமாக நான் போட்டுறேன். கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலுமே அதை எனக்கு பின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.